யெகோவா இதை பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் நேர்த்தியாக ஆண்டவருக்கு பிரியமானபடி காணப்பட்டால் மனிதன் கண்டிப்பாக அவனுக்கு உதவி செய்ய மாட்டான். ஆனால் நமது ஆண்டவர் அவன் இருக்கிற அளவின்படியே எல்லாவற்றையும் சரியாக அவனை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். ஏன்னா நமது ஆண்டவர் யாருக்கும் கடன்காரன் அல்ல. அது நன்மையோ தீமையோ அந்தந்த காரியத்தின்படி அவனை ஆசீர்வதிக்கிறார். யோவான் 19:38 யோசேப்பு என்னும் நபரை பார்க்கலாம். இவரை பற்றி இதில் சில காரியங்களை பார்க்கலாம். ஒன்றாவது, இயேசுவின் அந்தரங்க சீஷன். இரண்டாவது, இயேசுவின் உடலை அடக்கம் செய்ய துணிந்து பிலாத்துவிடம் கேட்டவர். இன்னொரு பகுதியில் இவர் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று பார்க்கலாம். இந்த மனிதனை ஆண்டவர் இவ்வளவு காரியங்களில் பிளஸ்ஸாக வைத்திருக்க காரணம் என்ன? இவர் எவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதராக இருந்திருந்தால் துணிச்சலாக இயேசுவின் சரீரத்தை பிலாத்துவிடம் கேட்டு வாங்கியிருப்பார். இது அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இதற்கு பதில் என்ன தெரியுமா? லூக்கா 23:50 யோசேப்பு என்னும் இவர் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனங்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதரின் ஆலோசனை செய்கைகளுக்கு சம்மதியாதவனுமாய் இருந்தான் என்று பார்க்கலாம். அதாவது முதல் வசனத்தை மட்டும் பார்க்கும்போது நாம் நினைக்கிறது இவரை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இவரை பற்றி முழு விவரங்களை பார்க்கும்போது ஆண்டவர் இவரை ஆசீர்வதிக்க இவர் ரொம்ப தகுதியானவர் அப்படின்னு சரியா புரியுது. நமது தகுதி எப்படி இருக்குது? பிரியமானவர்களே, இப்போ புரியுதா? கண்டிப்பாக நம்மையும் பார்த்து சொல்லும் காலம் வரும், ஆண்டவர் இவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாங்கன்னு. பிரியமானவர்களே, அதற்கு கண்டிப்பாக நாம் நமது தகுதியை ஆண்டவர் முன்னாடி மேம்படுத்தணும். அப்படி நாம் மாறும்போது, திருப்பியும் சொல்கிறேன், அவர் யாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார். நாம் யோசேப்பின் 4 காரியங்களை பார்த்தோம். உத்தமன், நீதிமான், தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவர், யூதரின் ஆலோசனை மற்றும் செய்கைகளுக்கு சம்மதியாதவர். அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆலோசனைகள் காரியங்களில் நாம் செயல்படக்கூடாது. உங்கள் தகுதியை மேம்படுத்துங்க. நமது தகுதி என்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் தான். அதை நாம் உயர்த்தும் போது உலகத்தார் முன்பாக நமது நிலைமை மாறும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.